மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாமையே காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டதால ஏற்பட்ட சர்ச்சை உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த சில மாதங்களாவே இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் சர்ச்சையா பேசப்பட்டு வருது. மேலும் ஜாய் கிறிசல்டா சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில ஜாய் கிறிசல்டா ஒரு இன்டர்வியூல மாதம்பட்டி ரங்கராஜோட பல ரகசியங்களை உடைச்சிட்டு வராங்க. அந்த வகையில் அந்த இன்டர்வியூல ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன மாதிரியே பல பெண்களை ஏமாத்திருக்காருன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா அப்படி சொன்னது பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதுல ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜும் முதல் மனைவி ஸ்ருதியும் 2019 இருந்தே பிரிஞ்சுதான் இருக்காங்க. 2023 தான் எனக்கும் ரங்கராஜுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பல பெண்கள் கூட பழகி ஏமாத்திருக்காரு. இவரால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே முதல் மனைவி ஸ்ருதிக்கும் தெரியும். மேலும் நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜோட உண்மையான கேரக்டர் பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்படி மாதம்பட்டி ரங்கராஜனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன எப்படி ஏமாத்திட்டு போனாரோ அதே மாதிரி தான் அவங்க கிட்டையும் பண்ணியிருக்காரு. என்கிட்ட அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. அந்த நபர் யாருன்றதை இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பல. கோர்ட்ல வச்சு அது எல்லாத்தையும் சொல்லுவேன். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரையும் ரங்கராஜ் கல்யாணம் பண்ணல, ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் இருந்திருக்காரு. ஆனா என்ன அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. என் வயிற்றுல அவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எப்படி அவரால் விட்டு போக முடியுதுன்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா கண்ணீரோட பேசியிருக்காங்க. மேலும் அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குக் வித் கோமாளி ஷூட்டுக்கு போகிறேன்னு போனார். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. என்னால் அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியலை. எல்லாத்துலேயும் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கும் என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் நியாயம் வேணும்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் பல பெண்களை ஏமாத்திருக்காருன்னு ஜாய் கிறிசல்டா வச்ச குற்றச்சாட்டு பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த பிரச்சனை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம தான் இருக்காரு. ஸோ இனிமேலாவது இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.